ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது அந்த மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் போடக்கூடாது. கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடணும். நல்லா வெடிச்சிடணும். வெடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. தீ அதிகமாக வைக்காதீங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை நிறைய போட வேண்டாம், கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நிறைய போடாதீங்க, கசக்கும். மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காயம் போடுங்க. காயம் வாசனைக்கு தான் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பூண்டும் அதிகமாக போட வேண்டாம். கொஞ்சம் வேணும்லவங்க பூண்டு போட்டுக்கலாம், இல்லாதவங்க பூண்டு போடாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் அது மிளகாத்தூள் கறியை விடக்கூடாது. அது சில கரிஞ்சிடும். நம்ம தீயை நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும். கரியாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் கிண்டி விட்டுறணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஆன உடனே மாங்காய் எடுத்து போட்டுக்கோங்க. மாங்காயில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன், ஸோ அதனால் ரெண்டாவது உப்பு போட வேண்டாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு பார்த்து போடுங்க. அப்புறமா உப்பு பிடிச்சிடும். அதனால் கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே வச்சுக்கோங்க. தீ கூட்ட வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிஞ்சு பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக மசாலா எல்லாமே அந்த மாங்காயில் பிடிச்சிடும். அப்புறமா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். மாங்காயில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.